புற்றுநோய்க்கு உள்நாட்டிலே குறைந்த விலை சிகிச்சை CAR-T அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கு. GST வரி பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடிகளை தாண்டி புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு. டிஜிட்டல் ரூபாய் பயன்பாட்டுல பல லட்சம் பரிவர்த்தனைகள் நடந்து இந்தியாவில் சாதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலுக்கு அடியில புல்லட் ட்ரெயின் போவதற்கு சுரங்கம் தோண்டும் பணிகள் அபார வேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விமானப்படைக்கு வலிமை சேர்க்க புதிய தேஜஸ் போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் முதல் உள்நாட்டு சிவில் விமானம் தயாரிப்புக்கான மெகா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒரே மாதத்துல அதிக தூர புதிய சாலைகளை அமைத்து ஆசிய சாதனை படைத்துள்ளது. கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த நாடு முழுவதிலும் புதிய ரேடார் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் சொந்த GPS NAV-IC புதிய 5G போன்களில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்தமான் தீவுகள்ல நம்ம தேசத்தோட பாதுகாப்பை பலப்படுத்த புதிய கடற்படை தளம் திறக்கப்பட்டிருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஸ்டார்ட் அப் ரேங்க் ரொம்ப முன்னேறி வந்திருக்கும். நிறைய யூனிகார்ன்கள் இந்தியாவில இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கின்றன. வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ ஏவி பல நூறு கோடிகள் அந்நிய செலவாகி இந்தியா கிடைச்சிருக்கு. உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதாரம் என இந்தியாவுக்கு உலக நாடுகள் இன்னைக்கு அங்கீகாரம் தந்து வருகின்றன. இவ்வளவு விஷயங்கள் கடந்த 30 நாள்ல நடந்திருக்கு. சோ இந்தியனா நம்ம பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. நம்ம நாட்டோட ப்ராக்ரஸ்ல நம்மளும் பங்கு பெற வேண்டும். இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தள்ளி வைங்க. இன்ஸ்டாகிராம் வரக்கூடிய செய்திகளை தள்ளி வைங்க. உண்மையை உறக்க சொல்லுங்க. நெகட்டிவிட்டியை ஓரம் கட்டுங்க. தேசத்தோட வளர்ச்சியை நம்ம அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடுவோம். ஜெய்ஹிந்த்.